படத்தில் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. துல்கர் அஃப்கோர்ஸ் அவருடைய அப்பாவுடைய நடிப்பை பார்த்து நாமெல்லாம் அவ்வளோ வியந்திருக்கோம். பட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் ஆல்சோ நல்லா தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு பெண். அவங்கள நம்ம மிஸ் பண்ணுறோம் இன்னைக்கு. லீலா சாம்சன் அண்ட் பட்டி பிரபு அண்ட் ரமா எல்லாருக்கும் நன்றி. நிக்கில் ரொம்ப அழகாக இதை ஆர்கனைஸ் பண்ணிங்க, உங்களுக்கும் என் நன்றி. மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். இங்கே இருந்த எல்லாரும் சொன்னாங்க 23 வருஷமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சினிமாவில் எங்களுடைய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபாரத்தை அமைச்சு கொடுத்தது தமிழ்நாடு, நம்ம நாடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னொன்று சொல்கிறேன், எங்களை விட நீங்கள்லாம் இன்னும் பலம் வாய்ந்த பேனாவை உங்கள் கையில் வச்சிட்ருக்கீங்க. எப்படி குவாலிஃபைட் பீப்புள் தான் படத்தில் நடிக்க முடியுமோ, சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியுமோ, ரஹ்மான் மாதிரி மியூசிக் தெரிஞ்சவங்க தான் மியூசிக் பண்ண முடியுமோ, அதே மாதிரி எழுத தெரிஞ்சவங்க தான் விமர்சனம் எழுதணும், இந்த படத்தை பற்றி எல்லாம் எழுதணும். ஸோ நீங்கள்லாம் இருக்கும்போது எல்லாரையும் அதை எழுத விட்டுறாதீங்க. ஸோ முதல்ல நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றின விஷயங்களை எழுதுங்க. இப்போது கம்ப்யூட்டர் உலகத்தில் மவுஸை மூவ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் எழுத்தாளர் ஆகிட்டாங்க. அப்படி விட வேண்டாம். நீங்கள்லாம் இவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கும்போது எதுக்கு மற்றவங்களை எழுத விடுறீங்க? ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நல்லா எழுதணும் இந்த படத்தை பற்றி அப்படின்னு வேண்டிக்கிறேன்.